குடும்பங்கள் கொண்டாடும் விடாமுயற்சி. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஹீஹி இப்படி இருக்கு அப்படி இருக்கு கலக்கிட்டாங்க கிழிச்சிட்டாங்க இவ்வளவு கோடி வசூல் அவ்வளவு கோடி வசூல்னு இந்த ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் இந்த கொண்டாட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்லோவா எல்லா படமும் டிராபேக் ஆகி அப்படியே டவுனா போயிடும். பட் விடாமுயற்சி எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. இந்த மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க சார் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா வந்துச்சு. பட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் டேக்கு அப்புறமா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சாங்க பாருங்க. உள்ள போனதான் பிறகுதான் தெரிய வருது இது ஃபேமிலிக்கான சூஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். தலை வந்து ஒரு வித்தியாசமா நடிக்கணும், ஒரு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இந்த மாஸ் சப்ஜெக்டாவே சூஸ் பண்ணுறது. நல்லா இருக்கு. It's not a regular Tamil film. It's a different Tamil film. தல ரசிகர்கள்னா மாசா மொமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ரெகுலர் ஃபிலிம் கிடையாது. பட் இது ஒரு டிஃபரெண்ட் தமிழ் ஃபிலிம். நல்ல அட்டெம்ப்ட். நிச்சயமா உங்களை திருப்திப்படுத்தும். ரொம்ப நல்லா இருக்கு. அஜித்னாலே ஒரு கெத்து தானே. அந்த படத்துல ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நடிகன்னா என்ன. ஆக்சுவலா நடிகன்னா எல்லா தரமான படங்களையும் எடுத்தாதான் ஒரு வந்து ஒரு முழுமையான ஒரு நடிகனா மாற முடியும். அது மாதிரிதான் தலை மாஸ் சப்ஜெக்ட்லாம் வந்து நிறைய பண்ணியாச்சு. 10 பேரெல்லாம் எப்பயோ அடிச்சு தூக்கி போட்டாச்சு. 10, 20, 30 பேரெல்லாம் அடிச்சாச்சு. கன்னு கின்னு எல்லாத்தையும் எடுத்து சுட்டாச்சு. இப்போ நான் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு இயல்பா ஒரு மனிதன் வந்து ஒரு ஊர்ல இயங்குறானா அவன் வந்து எப்படி இயங்குவான், அதை வந்து ஒரு வெளிநாட்டுல இயங்குறானா அவனுக்கு வந்து அங்க பரிச்சயம் இல்லாத அந்த ஒரு ஊர்ல அவன் எப்படி கஷ்டப்படுவான் அப்படின்றத ஒரு சூப்பரா வந்து எந்த வித மாஸ் சப்ஜெக்டும் இல்லாம எடுத்துட்டு போன ஒரு படம் தான் விடாமுயற்சி. இத வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் குமார் சூப்பர். இவ்வளவு வயசுல கரெக்டா எந்த ஒரு இது இல்லாம நல்லா நடிச்சிருக்காரு. சுறுசுறுப்பா வருது. ஆக்டிவ் பார்க்க இம்ப்ரூவ்மென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனாலே பார்த்துட்டு வந்த அன்னைக்கே ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு அஜித் சார். படம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுனே தெரியாம ஒரு மாதிரி சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு பெரிய ஆரவாரம் வந்து இருந்திருக்காது. ஏன்னா அஜித் சார் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த ஃபைட்டு இந்த ஒரு பஞ்ச் டைலாக் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கை தானங்க. நம்ம ஒன்னும் ஃபேன்ஸை தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அஸ் அ ஃபேன் தலை வந்து அடி வாங்குறத கூட யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ விடாமுயற்சி படத்துல நம்ம வந்து மிகப்பெரிய விஷயமா பேசுறது என்னன்னா ஆரவ் கிட்ட அஜித் சார் அடி வாங்குறாரு. அதுவும் தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு. லாஸ்ட்ல தான் ஒரு ஃபைட்டோ 2 ஃபைட் தான் அஜித் சார் அடிப்பாரு தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் அஜித் சார் வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாகுவாரு. ஆரவ் வந்து பூமர்ன்னு சொல்லும் போதும் சரி, ஆரவ் வந்து அந்த ஒரு ஃபிங்கர் காட்டிட்டு போகும்போதும் சரி, எல்லா டைம்லயும் வந்து அஜித் சார் வந்து இன்சல்ட் தான் ஆயின்னு இருப்பாரு. ஏன் அஜித் சார் இன்சல்ட் ஆகுறாருன்னா அது அஜித் சார் கிடையாது. படத்துல அஜித் சார்ன்ற ஒரு ஆள் இல்ல. படத்துல வந்து ஒரு 45 ஒரு 50 வயசு மிக்க ஒரு இளைஞன், ஒரு வயதானவர். அவர் வந்து அவருக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு டிவோர்ஸ் அளவுக்கு போகுது. அந்த மனைவிய தான் பிரிய போகிற ஒரு மனைவிய எடுத்துட்டு போயிட்டு வாமா லாஸ்டா உன்னை ஒரு டிரைவ் பண்றேன், அது நம்ம லாஸ்ட் டிரைவா இருக்கட்டும், நான் உன்னை கூப்பிட்டு போய் உன் அம்மா அப்பா வீட்டுல விடுறேன். இத ஒரு மனிதன் சொல்லுவானா? நீங்க சொல்லுங்க. யாருன்னா வந்து சண்டை போடுற ஒரு பொண்ணு வந்து ஒரு அஃபேர் இருக்கு, ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு அஃபேர் இருக்கு, அந்த அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சோம், அது டைவர்ஸ்க்கு கேக்குதுன்னு தெரிஞ்சோம், எந்த புருஷனாச்சு இப்படி பண்ணுவானா? என்ன பண்ணுவான் நம்ம ஊர் புருஷனா? தூக்கி போட்டு ஒரு மெரி பட்டால்னு ஒரு அடி, அம்மா அப்பா வீட்டுக்கு தானே ஓடி போடின்னு இங்க வந்து வச்சு தொர்த்துவான். இதுதான் நார்மலா இந்த உலகத்துல நடக்குது. பட் அஜித் சாரும் சரி அந்த டீமும் சரி ஒரு புது கருத்தை கொண்டு வராங்க. இது இயற்கையா ஒரு மனைவி உங்க கூட வாழ பிடிக்கலையா, அவங்க மேல தவறு இருக்குன்றாங்களா, விட்டுடுங்க. அவங்களை வந்து தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னா நம்ம நிறைய கொலை சம்பவங்கள்லாம் கேட்கிறோம். இந்த உலகத்துல வந்து மீடியாஸா இருக்கட்டும் எல்லாருமே என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடை தான் எல்லா கேரக்டர்லயும் பூசுறாங்களே தவிர்த்து பாசிட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல இங்க மீடியாஸ் கிடையாது. அந்த விஷயத்தை தான் விடாமுயற்சி டீம் பண்ணிருக்காங்க. சரி, இப்படி உங்க மனைவி ஆசைப்பட்டாலும் இப்படி டீல் பண்ணாதீங்க, இப்படி டீல் பண்ணுங்க, நீங்க அவங்க மேல வச்சிட்டு இருக்கிற பாசத்தை காட்டி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறதுதான் இந்த விடாமுயற்சி சப்ஜெக்ட். இப்ப அஜித் சார் வேணும்னா அந்த நேரத்துல வந்து போடி அப்படின்ட்டு ஒரு அடி அடிச்சு தொர்த்தி இருந்தாருன்னா நம்மளா தளபதி அடிஸ்டார் அப்படி கொண்டாடி இருப்போம். பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டீம். நீங்க உங்க மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க உங்களை விட்டு போற மாதிரி இருந்தாலும், ஏன் இந்த சென்டென்ஸை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அதுல ரெஜினா கேசன்ட்ராவா இருக்கட்டும் அர்ஜுனா இருக்கட்டும் அவங்க சொல்லுவாங்க திருப்பி உன்னை விட்டு போறா, அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு, நீ என்னடா அவளுக்காக பணத்தெல்லாம் வித்ரா பண்ணி தர, நீ என்னடா அவளுக்காக உயிர் விடவும் பாக்குற, இப்படின்ற சென்டென்ஸ் அவங்க ஏன் அங்க நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா நம்மளும் இது மாதிரிதான் நடந்துக்கணும், யாரையும் துன்புறுத்த கூடாது,
உங்கள் மனைவியை நீங்களா நினைச்சு பாருங்க அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்துருவாங்க. இததான் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மனைவியை நம்ம எப்படிலாம் திட்டிருப்போம், நம்ம ஹஸ்பண்டை நம்ம எப்படிலாம் மிஸ் பண்றோம் பாருங்க. மனைவிக்கும் இது ஹஸ்பண்டுக்கு ஒண்டிக்கான கிளாஸ் கிடையாது, இது மனைவிக்கான கிளாஸும். மனைவி கிட்ட வந்து உண்மையான லவ் எங்கிருந்து வரும், உண்மையான காதல் எங்கிருந்து வரும், புருஷன் கிட்ட இருந்து தான் வரும். நம்ம வச்சுட்டு இருக்கிற அஃபேர் கிட்ட இருந்து உண்மையான காதல் என்னைக்கும் வராது, புருஷன் கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்றத வந்து இவங்க வந்து தூக்கிட்டு வந்து லிங்க் பண்ணி காட்டிருக்காங்க. இது உண்மையிலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிளஸ் இப்போ போற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த இல்லீகல் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீம் வந்து ஒரு ஓல்டேஜ் பர்சன், சரி அவர் இயங்குற வாழ்க்கை எப்படி இருக்கு, இதுல வந்து ஏன் ஃபைட் சீன்ஸ் இல்ல, ஏன் மாஸ் சீன்ஸ் இல்லைன்றது நிறைய பேர் கேட்கறாங்க. எப்படிங்க எடுத்துட்டு வந்து வைக்க முடியும்? ஏங்க அது அஜித் சார் இல்ல, ஒரு 45ல இருந்து 50 வயசு உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் சும்மா போட்டு ஒரு 10 பேரை அடிக்க முடியுமா? ஒரு 3 ரவுடி கூட்டம் வந்தா அந்த ரவுடி கூட்டத்தை போட்டு பொழக்க முடியுமா? அங்க இருக்கிற ஃபைட் சீன்ஸ் கூட பாருங்களேன், நீங்க அவங்க லாஸ்ட்ல ஒரு 2 ஃபைட் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. 2 ஃபைட் சீன்ஸுமே ஒரு ஹியூஜ் கிரௌட வந்து அஜித் சார் அட்டாக் பண்ற மாதிரியே இருக்காது. ஒரு சாதா தள்ளுமுள்ளு சண்டை மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ்ல கூட கும் கும் கும்லாம் கேட்காது. சாதா தள்ளி விடுற சண்டை, சாதா அடிச்சு போட்டுக்கிற சண்டை தான் இருக்குமே தவிர்த்து பெருசா இந்த டீம் எதுவுமே வந்து உங்களுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது சாதா மனிதனின் வாழ்க்கை, ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி தான் இதை எடுத்திருக்காங்களே தவிர்த்து ஒரு மாஸ் எலிமெண்ட் சப்ஜெக்ட்ஸா எடுக்கல. இதை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உணர்ந்து இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தன் மனைவியோடையும் தன் குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அனைத்து தரப்பு ஆடியன்ஸும் இதை உள்ள போய் லைக் பண்ணி வாட்ச் பண்றாங்க. இதுதான் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. இந்தியால மட்டும் இல்ல, அப்ராட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம நேம்ஸ் எடுத்து கொடுக்குது. ஒரு டிஃபரெண்டான மூவி இது. இன்றைய இளைஞர்களும் இன்றைய குடும்பஸ்தர்களும் பார்க்க வேண்டிய படம். அஜித் சாருக்கு ஏன் பத்மபூஷன் அவார்டு கொடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ இந்த ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்படி வந்து ஒரு மாஸ் ஹீரோ போயிட்டு எங்கேயும் அடி வாங்குற சப்ஜெக்ட் இப்பெல்லாம் எடுக்கிறது கிடையாது. மாஸ் ஹீரோ போயிட்டு மற்றவங்க கிட்ட கேவலப்படுற சப்ஜெக்ட் இப்ப யாருமே எடுக்கிறது கிடையாது. ஆனா ஒருத்தரால எடுக்க முடியும். அது யாராலன்னா அஜித் சாரால மட்டும்தான். உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அறிந்தாலும் சும்மா எடுத்துக்கோங்கல்ல, என்ன அறிந்தாலும் எடுத்துக்கோங்க. அருண் விஜய் வந்து ஆக்சுவலா அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போதே சொன்னாரு, நான் வந்து கச்சிஃப்லாம் கட்டிக்கிட்டு பயந்துகிட்டு தான் தியேட்டருக்கு போனேன். எங்கடா அஜித் ரசிகர் நம்மளை பார்த்தா அடிச்சிருவானோன்னு பயந்துகிட்டு தான் போனேன். ஆனா அந்த தியேட்டர்ல வந்து நான் அஜித் சாரை ஒரு வாட்டி கலாய்க்கும் போதும் சரி, மூவில அடிக்கும் போதும் சரி, அங்க வந்து அந்த அஜித் ஃபேன்ஸோட வெறிய நான் பார்த்தேன். நான் கண்ணில் மாட்டினா கண்டிப்பா செத்துருவேன் தான் நினைச்சேன். பட் படம் முடிச்சு வெளியில வரும்போது அவங்கள என்ன தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. நீங்க அந்த சீன்ஸ்ல பாத்துருப்பீங்க, அவர் தோல் மேல ஏத்து கொண்டாடினானுங்க. இதுதான் அஜித் ஃபேன்ஸ். அஜித் சாரை தொட்டா இவனுக்கு இங்க டென்ஷன் ஆகும். பட் அதை படமா எடுத்து பார்ப்பான். படமா எடுக்கும்போது பரவாயில்லடா, அஜித் சாருக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரா, ஓகேடா சூப்பரான்னு தூக்கி வச்சு கொண்டாடுவான். இதுதான் அஜித் ரசிகன். இதேதான் இந்த படத்துல நடந்திருக்கு விடாமுயற்சியில. அருண் விஜயாச்சும் நிறைய படம் நடிச்சவர், கொஞ்சம் ஃபேமானவர். ஆரவ் யாருன்னு கூட தெரியாது. பிக் பாஸ் இல்லைன்னா ஆரவ் இல்ல. அந்த ஆரவ் கிட்ட அஜித் சார் அடி வாங்குறாரு. நீ பூமரு அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர்ல அப்படியே கொந்தளிக்கிறான் ரசிகன். ஆனா படம் முடிச்சு வெளில போகும்போது ஆரவ் நல்லா நடிச்சிருக்காருப்பா, அஜித் சார் கூட நடிச்சிருக்காருப்பா, சூப்பரா பண்ணிருக்காருப்பான்னு தூக்கி வச்சு கொண்டாடுறான். இதுதான் அஜித் ஃபேன்ஸ். எதா இருந்தாலும் அந்த தியேட்டர்ல அந்த படத்தோட பார்த்துட்டு எழுந்து போறோம் அஜித் ரசிகர். வேற எதுவுமே ஸ்பெஷலா கொண்டாட மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை ஒரு வில்லங்கமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அழகா மிக்ஸ் பண்ணி ஒன்னும் இப்ப பாருங்க, அங்க வந்து அந்த இல்லீகல் அஃபேர்னு சொல்றாங்களே தவிர்த்து அந்த இல்லீகல் அஃபேர் யாருன்னு கூட காட்டல. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படல. அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதுமே தவிர்த்து அந்த கேரக்டரை காட்டி, அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா அப்படிலாம் காட்டி அதுக்கு வந்து நம்ம ஒரு சாயல் பூச தேவையில்லை. ஏன்னா இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறவனும் கெட்டவன்னு காட்டிட்டா அது நல்லா இருக்காது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லீகல் அஃபேர்னு ஒண்ணு இருந்தாலே கெட்டதுதான். அத மாதிரி எப்படி இந்த வைஃப் வந்து திருப்பியும் ஹீரோவோடய சேர்ந்து போறாங்க, அதுதான் கதை. ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்கணும். இதுக்குதான் அஜித் சாரை வந்து நம்ம நல்ல மனிதன் சொல்றோம். ஒண்ணுமேல மகிழ் திருமேனி வந்து அஜித் சாருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்ததே வேற ஒரு சப்ஜெக்ட், மாஸ் எலிமெண்ட் உடைய சப்ஜெக்ட். ஆனா அஜித் சார் மாஸ் எலிமெண்ட் எல்லாம் போதும் சார், நிறைய நடிச்சிட்டேன், நான் நெக்ஸ்ட் படத்துல வேணா நடிச்சுக்கிறேன். இந்த படம் நீங்க எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் மேன் எப்படி ஃபேமிலிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுவான், எப்படி அவன் நடந்துப்பான், அந்த மாதிரி எடுங்க சார், அது போதும். ஏன்னா அந்த விடாமுயற்சி படத்திலே மாஸ் காட்டுற இடம் நிறைய இருக்கு.
பட் அதை தவிர்த்திருக்காங்க, வாண்டடாவே தவிர்த்திருக்காங்க. பிகாஸ் அந்த எலிமெண்ட்ஸ்குள்ள போக அவங்க விரும்பல. இந்த கார் ஸ்டண்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வச்சு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மாஸ் எலிமெண்ட்ஸ் போட்டு எடுக்க தெரியாதா? எடுக்க தெரியும், இருந்தாலும் வாண்டடா அவாய்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஒரு சாதாரண மனுஷன் இப்படிதான் நடந்துப்பான். ஒரு சாதாரண மனுஷன்ல இப்படி கஷ்டம் இருந்தா அவன் இப்படி நீ செய், இப்படி நடந்தா உன் வாழ்க்கை உனக்கு திருப்பி வரும். அந்த டயலாக் எல்லாம் பாருங்க, நம்ம சின்ன வயசுல ஒரு போன் இதானா கூட அதை சரி பண்ணதா பார்ப்போம், இது டேமேஜ் ஆனா கூட சரி பண்ணதா பார்ப்போம். அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நம்ம சரி பண்ண பார்க்கணும். இந்த டைலாக்ஸ்லாம் தான் இந்த இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு தேவை அப்படின்றத உணர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வந்து இந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஒன்னும் இல்ல, சுரேஷ் சந்திரா சார் வந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு கத்துறான். சுரேஷ் சந்திரா சார் வந்து அஜித் சாரோட பர்சனல் மேனேஜர். அவர் என்ன சொல்றாரு, அவர் அஜித்தே கடவுளேன்னு கத்தும் போது கை காட்டுறாரு, கத்தாதீங்க அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, ஏ கே ஏ கே ஏ கே. அப்போ வந்து தம்ஸ் அப் காட்டுறாரு. ஏகேன்னு கூப்பிடுங்கன்றத தம்ஸ் அப் காட்டி கொண்டாடுறாரு. இதுதான் அஜித் சார் சொல்ற வார்த்தைய அப்படியே உள்வாங்கி செயல்படுத்துபவர் தான் சுரேஷ் சந்திரா சார். எந்த இடத்துல அஜித் கடவுளேன்னு கூப்பிடாதீங்கடா, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்றத அந்த சீன் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் அதை ரசிச்சு பார்த்துருந்தாங்க. ஏன்னா அஜித் சார் ரசிகனை பயன்படுத்துபவர் கிடையாது. அஜித் சார அஜித்னு நீங்க கூப்பிட்டா, நம்ம வந்து அஜித்னு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது, நம்ம சின்ன பசங்க. அவர் ஏஜுக்கு ரெஸ்பெக்ட் தந்துதான் அஜித் சார்ன்னு சொல்றோம். அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்க அஜித்னு கூட கூப்பிடலாம், அவர் கோச்சிக்க போறது கிடையாது. ஆனா சில பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லி கூட கூப்பிடக்கூடாது, நம்ம அப்படிலாம் இருக்கிறாங்க இங்க நடிகர்கள். ஆனா என்ன, நீங்க அஜித்னு கூப்பிடுங்க, இல்ல ஏகேன்னு கூப்பிடுங்க, ஷார்ட்டா கூப்பிடணும்னா ஏகேன்னு கூப்பிடுங்க. பட் என்ன வந்து இந்த மாதிரி ஒரு கோபுரத்துல வைக்கிற வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்றவர் தான் அஜித் சாரு. விடாமுயற்சி சக்க போட்டுட்டு இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்காத வரா நம்ம தலை. நீங்க சொல்லுங்களேன், எவ்வளவோ படத்தை எவ்வளவோ பார்த்தாச்சு, இந்த படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இவனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யூஎஸ்லயே மட்டும் பாத்தீங்கன்னா, அதுவும் நார்த் அமெரிக்கால மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 lakh வந்து இந்த பிசினஸ் பண்ணிருக்கு. $8 lakh கிட்டத்தட்ட 10 crores நார்த் அமெரிக்கால மட்டுமே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. சோ பெரிய வசூல் மணியை தான் இந்த வசூல் சாதனையை இந்த படம் நிறைவேற்றிட்டு இருக்கு. இந்தியாலையும் பாத்தீங்கன்னா சம பட்ஜெட்ல சம இன்கம் எடுத்துருச்சு படம். சோ மிகப்பெரிய இட்டா விடாமுயற்சி மாறி இருக்கு. ஒன்னும் இல்ல, இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. மாஸ் எலிமெண்ட் தானே வேணும், மாஸ் தானே கேக்குறீங்க, இந்த வருது பின்னாடியே குட் பேட் அக்லின்னு வருது. ரசிகனின் கனவை நிறைவேற்ற அஜித் சார் எப்பவுமே ஒரு சார்பா நடிச்சுட்டு போயிட மாட்டாரு. ஒரு படம் ஃபேமிலிக்கு பண்ணியாச்சா, ஃபேமிலி ஆடியன்ஸ் லைக் பண்ணிட்டியா, இப்ப நான் வரேன் அஜித் ஃபேன்ஸுக்காக வரேன், என் ஃபேனுக்காக வரேன், அவன் வந்து எனக்காக என்ன வேணாலும் செய்யறவனா இருக்கான், அவனை நான் ஏமாத்திடக்கூடாது அப்படின்ட்டு குட் பேட் அக்லி நம்மளுக்கான ட்ரீட், நம்மளுக்கான ஃபெஸ்டிவல், ஃபேன்ஸ்க்கான படம். விடாமுயற்சி ஃபேன்ஸ்க்கான படம் கிடையாது. அதை மகிழ் திருமேனில இருந்து எல்லாருமே பேட்டிலேயே சொல்லியாச்சு. இத பெரிய ஐப்பா எண்ணிக்காதுங்க, நீங்க நார்மல் படம் பார்க்க வர மாதிரி வாங்க. இதுல பஞ்ச் டைலாக் இருக்காது, மாஸ் இருக்காது, எல்லாத்தையும் சொல்லிதான் அவங்க உங்களை தியேட்டர்ல வர வச்சாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி எதுவும் ஏமாத்தல. விடாமுயற்சி ஃபேமிலினா மாசுக்கு குட் பேட் அக்லி இன்னும் 2 months வெயிட் பண்ணுங்க, வந்து கலக்க போகுது GBU.